பாவேந்தர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் பாவேந்தர் நகர் குடியிருப்போர் விளையாட்டு திடல் சார்பாக 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்த பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைத்து நபர்களுக்கும் பாவேந்தர் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ராஜ்மோகன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி கவனிக்கிறார்கள். விழாவில் தற்போது கோல போட்டியில் பரிசு பெற்றவருக்கு சுப்பிரமணியம் அவர்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கு முன்னாடி போட்டுகிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி சந்தோஷப்படுத்துங்கள். ஆனந்த் அவர்களுக்கு நம்ம தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள். திரு குணசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டவர்கள் திருமிகு ஜெகன் சார் அவர்கள். எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்தா நல்லா இருக்கு. நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்தி கைரோத்தார் சிறப்பு மருத்துவ முகாமை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு நண்பர் கண்ணன் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வார். காட்டுப்பாக்கம் பாவேந்தர் நகரின் தலைவர் திரு ராம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். செந்தூர்புரம் கவுன்சிலர் பாவேந்தர் நகரின் முதலாக நமது நகரில் வந்து குடியேறியவர் திருமிகு அசோக் சார் அவர்கள். காட்டுப்பாக்கம் பாவேந்தர் நகர் என்றாலே அசோக் சார் தெரியுமான்னு கேட்பாங்க. நம்ம நகருக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு ஒளியாக வழிகாட்டியாக திகழ்ந்து வருமார்கள். இன்றும் என்றும் பிரித்திவி சல்மான் நமது நகரில் முன்னாள் தலைவர் பாவேந்தர் நகரில் சிறப்பாக செயல்பட்ட அன்பு நெஞ்சம் பிரித்திவி அவர்களுடைய மகனுக்கு அவர் இல்லை என்றாலும் அவருடைய குடும்பத்தின் சார்பாக நம் பொங்கல் விழாவிற்கு அரிசி கொடுத்து பொங்கல் வைத்து நம்ம எல்லாம் கௌரவித்த இந்த அன்பு நெஞ்சத்திற்கு பொன்னாடை போட்டினார் திருமிகு செல்வகுமார் காவல்துறை. கலந்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு பாவேந்தர் நகரின் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். முதலாவது கவிதா அவர்கள் மங்களம் தெரு முதலாவது பரிசாக வாங்க வருகிறார். கவிதா அவர்கள் அனைவரும் கைத்தட்டி கரகோஷம் எழுப்பி முதல் பரிசை பெறுகிறார் கவிதா அவர்கள். முதல் பரிசு 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாமா அவர்கள் பாவேந்தர் நகர் மறைமலை தெரு அந்த தெருவில் இருந்து வருகிறார். பரிசு வாங்க வருகிறார் பாமா அவர்கள். அவர்களுக்கு மிகுந்த பாராட்டோடு பரிசு வழங்குகிறார் நமது தலைவர் அவர்கள். மூன்றாவது முதல் பரிசு வீரமாமுனிவர் தெரு ரேவதி அவர்கள். மூன்றாவது பரிசனை பெற வருகிறார்கள். அவர்களுக்கு கரகோஷத்தோடு முதல் பரிசு 3 பேருக்கு வழங்கினோம். அதில் மூன்றாவது பரிசு பெறுகிறார் ரேவதி அவர்கள்.
புவனேஸ்வரி மணிமேகலை தெரு புவனேஸ்வரி அவர்கள் டிஜிட்டல் கோலம் போட்டு நம்மை அசத்தினார்கள். அவர்களுக்கு நமது முன்னாள் பாவேந்தர் நகரின் செயலராக இருந்து பணியாற்றி ஜெயபால் சார் அவர்களின் மருமகள் இவர்கள் சிறந்ததாக பொங்கல் விழாவில் பங்கேற்று இரண்டாவது பரிசு 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. அது இரண்டாவதாக மங்களம் தெரு ரவீந்திரன் அவர்கள் இல்லத்திற்கு அந்த பரிசனை கணிகவேல் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் இல்லத்தில் சேர்த்து விடுவார். இரண்டாவது பரிசு 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. அதில் மூணாவதாக தமியந்தி மறைமலை அடிகள் தெரு தமியந்தி அவர்கள் பரிசு. அது தெருவில் வந்து வாங்கிக்கலாம். பாமா மேடம் வந்து வாங்கிங்க. கண்ணன் வாங்கிக் கொள்வார். அவர்கள் நிகழ்ச்சியில் வரவில்லை. கண்ணன் வாங்கிக் கொண்டு அவர்கள் இல்லத்தில் சேர்த்து விடுவார். அடுத்ததாக பொங்கல் விழாவில் கோல போட்டியில் மூடப்படுகிறது. அதில் முதலாவதாக சங்கீதா ராஜு திப்பு சுல்தான் தெரு திருமதி சங்கீதா ராஜு அவர்கள் திப்பு சுல்தான் தெரு பொங்கல் கோல போட்டியில் 3வது பரிசு 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. அதில் இரண்டாவதாக பரிசு பெற வருகிறார் திருமதி சரண்யா அவர்கள் மங்களம் ஸ்ட்ரீட். நீங்க வாங்கி சார் போட்டோ இப்பொழுது நமது நகர் பொங்கல் விழாவுக்கு சிறப்பாக பணியாற்றிய அன்பு நெஞ்சங்களுக்கு தலைவர் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். முதலாவது பொன்னாடை நமது பாவேந்தர் நகர் தலைவர் திரு ராம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயலாளர் திருமிகு நந்தகுமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார். அடுத்ததாக பொருளாளர் திரு சிதம்பரம் அவர்களுக்கு அடுத்ததாக நமது சங்கத்தின் அன்றும் இன்றும் என்றும் நம்மோடு எப்போது கொலையிருந்து பணியாற்றும் கணிகவேல் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார். நமது பாவேந்தர் நகரின் துணைத் தலைவர் திருமிகு திலீப் அவர்களுக்கு என்றும் தீயாய் வேலை செய்யும் திரு திலீப் குமார் அவர்களுக்கு நமது தலைவர் பொன்னாடை போற்றி கரகோஷம் எழுப்பி அவர்களுடைய பொன்னாடை போற்றி கரகோஷம் எழுப்பி திலீப் குமார் அவர்கள் சிட்டிபாபு சார் அவர்களுக்கு திருமிகு ராஜேந்திரன் அவர்களுக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சீராக சிறப்பாக நம்ம எல்லாம் வழிநடத்தி எடுத்து செல்லும் திருமிகு ராஜமோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காவல்துறை செல்வகுமார் அவர்கள் கணீர் என்ற குரலை எழுப்பி எப்போது நம்மளை சுறுசுறுப்பாக பணியாற்ற வைக்கும் செல்வகுமார் அவர்களுக்கு சாலை எழுப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். சீராக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமது காட்டுப்பாக்கத்தின் தலைவர் அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார்.
காட்டுப்பாக்கம் தலைவருக்கு எப்போது சாரதியாக இருந்து செயல்பட்டு வரும் அண்ணன் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பொன்னாடி போட்டுள்ளார். முதியோருடைய ஆசையை பெற்று இப்போது நம் தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடி போட்டுள்ளார். சுந்தர் அவர்களுக்கு நம்ம தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். கோல போட்டி ஜட்ஜாக இருந்து செயல்பட்டு நம்ம ரஞ்சினி மேடம் அவர்கள், காயத்ரி மேடம் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பரிசினை கொடுத்து சிறப்பிப்பார்கள். ரஞ்சினி மேடம் வருகிறார்கள். கரகோஷம் எழுப்பி வருக வருக என வரவேற்கிறோம். இரண்டாவது என்ற உரிய நோக்கத்தோடு உயரிய நோக்கத்தோடு இன்றும் நம் அழைத்த போதெல்லாம் தவறாமல் விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் கௌதம் அவர்களே மற்றும் காட்டுப்பாக்கம் ஊராட்சியின் சிறப்பாக செயல்பட்டு வரும் திரு தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, கவுன்சிலர்கள் குருநாதன், இளங்கோ, செந்தில்புரம் கவுன்சிலர் அனைவரையும், அசோக் அவர்களையும் நமது பொங்கல் விழாவிற்கு வருக வருக என இருகரம் கும்பி வருக வருக என வரவேற்கிறோம். கரகோஷத்தோடு அனைவரும் வரவேற்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு பணியாற்றும் தலைவர் அவர்கள் நம்மோடு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நாம் எல்லாம் சோழர் காலத்தில் மனுநீதி சோழன் என்ற ஒரு அரசனின் கதையைத்தான் கேட்டிருப்போம். அந்த சோழன் மணியடி ஆராய்ச்சி மணி என்று ஒன்று கட்டியிருப்பான். அது யார் அடித்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க ஏற்பாடு செய்வார் அந்த சோழர் அரசன். அந்த வம்சத்தில் வந்த சோழர் அரசனாக எப்பொழுது நம் செல்போன் மணி அடித்தாலும் ஆப் செய்யாமல் எப்பொழுது நம் மணி சின்ன ரிங்கு கொடுத்தாலும் அடுத்த 5 நிமிஷத்துல அரை மணி நேரத்திலோ நம்முடைய குறைகளை களைய இப்ப போன் எடுத்து பேசக்கூடிய ஒப்பற்ற தலைவர், இந்திய துணைக்கண்டத்தின் நீடியலா தலைவர், வருங்கால மிகப்பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய தலைவர். இவர் அப்போது நம்மோடு உரையாற்ற காத்திருக்கிறார். அவருடைய உரையை நாம் கேட்போம். எல்லோரும் கரகோஷத்தோட உரையை கேட்போம். எப்பவுமே ஒருத்தர் பேசுற வார்த்தையிலே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய புத்தாண்டில் இந்த பொங்கல் விழாவை சீரும் சிறப்போடும் நம்முடைய காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் பார்த்தோம்னா ஒரே ஒரு நகரில் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் சமத்துவ பொங்கல் நடக்குது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த பாவேந்தர் நகர் தான். இன்றைக்கு வரலும் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு வரலும் நடந்துக்கிறது ஒரு நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சமத்துவ பொங்கல் செய்கிற இதுதான் சமத்துவ பொங்கல். இது இந்த காட்டுப்பாக்கத்துக்கே பெருமை, இந்த நகருக்கு மட்டுமல்ல நம்முடைய ஊராட்சிக்கு இது பெருமை. இப்படி ஒருங்கிணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு திட்டமிட்டு நடத்துவதில் இந்த குடியிருப்போர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு கடவுள் உங்களுக்கு எல்லா அருளையும் ஆசையும் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து கலந்து கொண்டுள்ள நம்முடைய ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சரவணன் அவர்களே, ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இளங்கோன் அவர்களே, குருநாதன் அவர்களே, அசோக் குமார் அவர்களே மற்றும் தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம்னா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஷார்ட் பீட்டில் படிக்கீங்க, நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோலப்பட்டில் கலந்து கொண்டவங்க, அதுக்கு பரிசுகளை வழங்கியவர்கள், ஜட்ஜஸாக இருந்தவங்க, இந்த மைக் செட்டு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாளர்கள், இந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் ஒற்றுமையோடு இருந்து நாம் இந்த நகரை எப்படி காக்கிறோமோ அதுதான்
இந்த நகரை நம்ம காப்பது, அதுதான் நம்முடைய ஊராட்சியை காப்பது, அதுதான் நம்முடைய மாவட்டத்தை காப்பது, அதுதான் நம்முடைய மாநிலத்தை காப்பது, அதுதான் நம் தேசத்தை காப்பது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லைன் தான், ஒற்றுமை. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் கடந்து மனிதனை மனிதன் நேசிக்கணும். அந்த நேசித்தால் மட்டும்தான் அந்த ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமை இன்றைக்கு இந்த பாவேந்தர்கள் எடுத்துக்காட்டாக மேற்கொண்டு கூறுகிறேன். மிகவும் அதனுடைய இந்த நகரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கிறேன். என்றென்றும் நினைத்து ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய தேசத்தின் வளர்ச்சியும், மாநிலத்தின் வளர்ச்சியும், நம்முடைய கிராமத்தின் வளர்ச்சியும், நம்முடைய நகரத்தின் வளர்ச்சியும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு வாழ்வில் முன்னேற அத்தனை விஷயங்களையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். நமக்கெல்லாம் மேலே ஒருவர் நம்ம எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம என்னுடைய பாவம் பண்ணீங்க, நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனையும் ஒருவர் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த மதமும் யாரையும் குறை சொல்லவில்லை. எல்லா மதமும் சொன்ன ஒரே விஷயம் தான், மனிதனை மனிதன் நேசிக்கணும். அன்பு, பற்று, பாசம், இதுதான். இதுல மதங்களை பிரிச்சு பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. எல்லாரும் சொல்லிக் கொடுத்து அன்பு மட்டும்தான். அந்த அன்பு இங்க நிறைந்திருக்குது. இந்த அன்போடு இந்த இனிய ஆண்டு நாம கடந்து இன்னும் வெற்றிகளை குவிப்போம். 2026க்கு வரக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்கும். நமக்கு வழி பிறந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு 4 மணி தைப்பொங்கலை வைத்து விட்டோம். மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி. உங்கள் எண்ணம் என்றென்றும் ஈடேறும் ஈடேறும் என்று கூறி வாழ்த்து கூறி விரைவிட நன்றி, வணக்கம். உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நகரின் அனைத்து மகளிர் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி ஆண்டு சிறப்பாக நடைபெற எங்களுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வருடம் பொங்கல் விழா என்றாலே இந்த வயதிலே நம்மோடு பொங்கல் பானையை வைத்து கடைசி வரை பொங்கல் செய்து சீரும் சிறுமாக கடமையை நிறைவேற்றி வரும் நமது சுமதி மேடம் அவருடைய தாயார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் சிறப்பு செய்த பெருமைக்குரிய விஷயம். அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நம் கரகோஷத்தோடு முதலில் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் வருகிற தை புத்தாண்டு அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பாவந்த நகர் குடியிருப்பு நலச்சங்கத்தில் இருந்து சன் டிராகன் ஸ்கூல் ஐயா பேசியிருந்தாங்க. பாவந்த நகர் என்றாலே அசோக் சார் என்றாலே பாவந்த நகர் என்று அன்று அவர் நட்ட செடி இங்கு நம்ம அதை பயன்பெறும். அது போல இன்னும் 100 ஆண்டு நம்ம அசோசியேஷன் பேரோட இருக்கணும். உங்களோட ஆதரவு என்னைக்கும் எங்களுக்கு இருக்கும், எங்களோட ஆதரவு என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நிமிடம் எழுந்த அனைவரும் மௌன அஞ்சலி செல்வோம். ரவீந்திரன் சாருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. இந்த ரோட்ல ஒரு ஆள் கிராஸ் பண்ண முடியாது. கிராஸ் பண்ணி குரல் கொடுப்பாரு, யாரு என்னன்னு. அந்த அளவுக்கு இந்த நகரை சுத்தி வருவாரு. நான் இந்த கார்ல வரும்போது அந்த தெருவுக்கு போனாக்கா அங்க இருந்து உள்ள இருந்து குரல் கொடுப்பாரு. அந்த பக்கம் செடி தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு. எந்த பக்கம் இருந்தாலும் கவனிச்சிருவாரு. அந்த அளவுக்கு இந்த நகர் மேலேயும் இந்த ஊர் மேலேயும் இவ்வளவு பற்றும் பாசத்தோடு இருந்தவரு இன்றைக்கு நம்மிடையே இல்லை. வயது முதல் காரணமா அவர் நம்ம விட்டு போயிருந்தாலும் அவருடைய ஜீவன் பாதம் இந்த மரங்களை சுற்றி நம்மளை சுற்றி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கு தெரிவிச்சுக்கிட்டு அவருக்காக இரங்கலை தெரிவித்தோம். வாழ்த்துக்கள், நன்றி. நமது தலைவர் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குகிறார். ஜெயராம் அவர்கள் பெற்றுக் கொள்வதில் மிகுந்த பெருமைப்படுகிறார். திருமதி தனிகவேல் அவர்கள் இல்லத்திற்கு திருமதி தனிகவேல் அவர்கள் பரிசு பெறுகிறார்கள், சிறப்பு பரிசு பெறுகிறார்கள். மனைவியார் வெண்ணிலா அவர்கள், திருமதி வெண்ணிலா அவர்கள் சிறப்பு பரிசினை பெறுகிறார். நமது திருமதி சாந்தி அவர்கள் பரிசனை பெறுகிறார்கள். கடைசியாக போகிறேன், டக்குன்னு எடுத்துவேன். இவங்களுக்கெல்லாம் அடிக்கிறியா தெரியல. அப்போ நான் அது எனக்கு அனுப்பிடுறியா? நான் போய் நிற்கிட்டேன். அனுப்பிடுறியா? யோகேஷ் கண்ணன் அவர்கள் இல்லத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இவர்கள் போட்ட கோலத்தில் ஒரு கருத்து இருந்தது, மிகவும் பிடித்திருந்தது. ஆனந்தன் அவர்கள்
அவர்கள் இல்லத்திற்கு பரிசு வழங்கப்படுகிறது. திருமிகு ஹரிப்பிரியா அவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார் நம்ம தலைவர் அவர்கள். சித்திகா அவர்களுக்கு பரிசு. கோல போட்டியில் கலந்து கொண்ட மணிமேகலை தேர்வு அம்பியாவை தேர்வை சேர்ந்த சித்திகா அவர்கள் பரிசினை பெறுகிறார்கள். மாரியம்மா அவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு பரிசு பெறுகிறார் திரு ஹரி அவர்கள். பொங்கலுக்கு மிகவும் சிறப்பாக கோலமிட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களுக்கும் நமது பாவேந்தர் நகர் சார்பாகவும் காட்டுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் சார்பாகவும் அவரோடு பயணித்து எப்பொழுது அவரோடு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பாவேந்தர் நகர் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த விழாவினை ஒளிபரப்ப வாய்ப்பு தந்த பாவேந்தர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்திற்கு ஏவிஎம் ஜெயராமன் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்எஸ்வி ஹாட் பப்ஸ் அண்ட் சிப்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அட என்ன சுவை! உங்கள் நாவரையும் சுவைக்கு வாங்க எம்எஸ்வி ஹாட் பப்ஸ் அண்ட் சிப்ஸ். பப்ஸ், பர்ஜர், சாண்ட்விச், கேக், பிஸ்கட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் விசேஷ நாளான எக்ஸ்மாஸ் கேக், பர்த்டே கேக், மேரேஜ் கேக் ஆர்டரின் பேரில் சப்ளை செய்யப்படும். 1/18 மாங்காடு மெயின் ரோட், மோகலிவாக்கம், சென்னை 125. 39/81 குன்றத்தூர் மெயின் ரோட், விக்னேஸ்வரா நகர், சென்னை 116. 5 குன்றத்தூர் மெயின் ரோட், ஸ்ரீ அம்பாள் நகர், மாங்காடு, சென்னை 122. செல் 9940430475, 9940313689, 9940447166, 95125562. உரிமையாளர் கௌரி. செல் 6381229939, 7871194638. வணக்கம், நான் கிருத்திகா. எங்களுக்கு விசிட் பண்ணணும்னா எங்களோட இன்ஸ்டா பேஜ் வராமி ஃபேஷன் பண்ணிக்கோங்க. எங்களோட மொபைல் நம்பர் வந்து 985996. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். நேர்ல கூட வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.